இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது டிஓசி சப்ஜெக்ட். டிஓசினா தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன். இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா சிஎஃப்ஜி. சிஎஃப்ஜினா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். இதில் நான் உங்களுக்கு வந்து தியரியாக தான் சொல்லித்தர போகிறதில்ல. என்ன கான்செப்ட் நம்மளுக்கு எக்ஸாமில் என்ன சம் போடணுமோ அதை மட்டும்தான் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா பார்த்தீங்கன்னா சிஎன்எஃப் அண்ட் ஜிஎன்எஃப் அப்படின்னு. ஓகேவா, இதை நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிஎஃப்ஜியை என்னென்ன சிம்பிளிஃபை பண்ணணும், எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இப்போ சிஎஃப்ஜி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் யூஸ்லெஸ் சிம்பிள். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா எலிமினேட் எப்சிலான் ப்ரொடக்ஷன். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் யூனிட் ப்ரொடக்ஷன். இந்த 3 ஸ்டெப்பை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சிஎஃப்ஜின்றது கிடைக்கும். இப்போ இந்த ஒரு ஸ்டெப்பாக இதில் வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து யூஸ்லெஸ்லேருந்து ஆரம்பிப்போம். யூஸ்லெஸில் ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். உங்களுக்கு கிவன் கொஷின் வந்து இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, எக்ஸாமில். இப்போ இதில் வந்து யூஸ்லெஸ்ஸை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ணும். இதை வந்து 2 மார்க்ஸ்லேயும் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு அதிகம். இப்போ இதில் வந்து எப்படி, இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா, என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கணும். ஓகேவா, ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கணும். இதை வந்து எல்லாத்தையுமே வந்து கேப்ஸில் இருந்து ஸ்மால் லெட்டராக மாற்றணும். இதுதான் இதோட நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான டேர்ம். ஓகேவா, இது வந்து டெக்னிக்கலாக எப்படி சொல்லுவாங்கன்னா நான் டெர்மினல்லேருந்து டெர்மினலாக மாற்றுங்க அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. நம்ம வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காண்டி கேப்ஸ்லேருந்து ஸ்மாலாக மாற்றுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இதில். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றா நம்ம இதில் வந்து எடுக்கணும். எஸ்ஸில் இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ எஸ்ஸு ஏபிஎஸ் இதில் எது கேப்ஸ் இருக்குது, எஸ்ன்றது தான் கேப்ஸாக இருக்கா. அப்போ இந்த கேப்ஸை நான் ஸ்மாலாக மாற்றணும். இப்போ இந்த ஏபி அப்படியே போட்டுக்கோ. இப்போ இந்த எஸ்ஸில் என்னென்ன போடலாம் நான் அதுக்கு பதிலாக அப்படின்னு பார்க்கணும், கொஷினை பார்க்கணும். இப்போ இதை எடுத்துட்டோம். மீதி நம்மளுக்கு இருக்கிறது இந்த 2 டேர்ம். இந்த 2 டேர்மில் ஏதாவது ஒரு டேர்மை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த டேர்மை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எஸ்ஸுக்கு பதிலாக ஏபிஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேயும் என்ன இருக்குது, கேப்ஸாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து எல்லாமே வந்து ஸ்மாலில் இருக்கணும். அதுதான் என்னோட கோல். அப்போ இதில் ஒரு கேப்ஸ் இருக்குது. அப்போ நான் இதை ஸ்மாலாக மாற்றணும். இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏ பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். இங்கே சிடின்னு இருக்குது. அப்போ சிடியை போடுறேன். இப்போ இங்கே திரும்பி என்னது ஒரு கேப்ஸ் இருக்குது. ஓகே, இதுவும் இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. நான் திரும்பி என்ன பண்ணுறேன்னா சி பக்கத்தில் திரும்பி என்ன இருக்குது, சி பக்கத்தில் டிசி அப்படின்னு இருக்குது. நான் டிசி போடுறேன். திரும்பி என்ன ஆகுது, உங்களுக்கு கேப்ஸ்ன்றது போக மாட்டுது. அப்போ என்னது இது வந்து ஆக மாட்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டார்டிங்கே வந்து இதை எடுத்து பதில் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ எஸ் பதில் இங்கே இருக்க எஸ்ஸுக்கு பதில் நான் என்ன போட போகிறேன்னா ஏபிபி அப்படின்றத போட போகிறேன். இப்போ வி போட்டேன்னா ஏபிஏபி போட்டேன். இப்போ பி பக்கத்தில் என்னென்ன போடலாம், கொஷினை பார்க்கணும். இங்கே ஏபின்னு ஒரு டேர்ம் இருக்குது, இன்னொரு டேர்ம் ஏன்னு இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்மால் ஏ மட்டும் நான் போட்டேன்னா எனக்கு நான் சொன்ன கோலை வந்து அச்சீவ் பண்ணிடுவேன். அதனால இந்த பி பக்கத்தில் என்ன பண்ணுறேன்னா ஏவை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கானது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கிற கொஷினில் வர கேப்ஸை வந்து ஸ்மாலாக மாற்றணும். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் மாற்றுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை முடிச்சாச்சு. ஓகே, டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ ட்ரை பண்ணோம், இது வந்து வரலை. அப்போ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு இங்கே இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க.
இப்போ இது வந்து ஆகலை, அப்போ இது வந்து நோ, இது வந்து டிக். இப்படி உங்களுக்கு புரியறதுக்காண்டி நீங்களே இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை எடுத்தாச்சு, இதை முடிச்சாச்சு, இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை எடுக்கணும், ஏபி பி. இப்போ இதில் ஏபி இருக்குது. நான் என்ன சொன்னேன், பிக்கு பக்கத்தில் எது வந்து எடுத்தா நம்மளுக்கு ஈஸியாக முடியும்னு பார்க்கணும். ஏபி எடுத்தேன், நான் அதை திரும்பி பார்க்கல, இதை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை மட்டும் எடுத்துட்டேன்னா ஈஸியாகிடும். அப்போ நான் இந்த ஏவை மட்டும் எடுத்துக்கிறேன், பி பக்கத்தில் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணி இது வந்து கரெக்டாக இருக்குன்றதை முடிச்சுக்கிறேன். அப்போ இந்த டேர்மையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ இந்த 3 முடிச்சாச்சா ஃபர்ஸ்ட் லைனு. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரணும். இப்போ பி இதில் இருக்கிறத ட்ரை பண்ணணும். இப்போ பியில் ஏ பி. இப்போ ஏ போட்டாச்சு. நெக்ஸ்ட் பி பக்கத்தில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இதை எடுத்துட்டேன்னா மீதி இருக்கிறது இது ஒன்று தான். அப்போ நான் இதை தான் எடுத்துக்கணும். இப்போ ஏ பக்கத்தில் ஏவை, பி பக்கத்தில் ஏவை போட்டுக்கிறேன். இப்போ இந்த டேர்மும் எனக்கு சாட்டிஸ்ஃபைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஒரு ஏ மட்டும்தான் இருக்குது. அப்போ என்னது, இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஏ சி டி அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த கேப் சி பக்கத்தில் நான் என்ன போடலாம், டிசின்னு இருக்குது, டிசியே போடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இங்கேயும் ஒரு கேப்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு பதிலாக நான் திரும்பி என்ன பண்ணலாம், திரும்பியும் டிசி தான் போகணும். அப்போ நான் எத்தனை தடவை போட்டாலும் உனக்கு என்ன வரும், கேப்ஸுன்றது வந்து போக மாட்டுது இதில். அப்போ இது வந்து கிடையாது, இந்த டேர்மை நம்ம வந்து எடுத்துக்க கூடாதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்படி இங்கே ஏவை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கடைசியாக இருக்கிறது இந்த சி டேர்ம் மட்டும்தான், இதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த சி பக்கத்தில் நான் என்ன போட போகிறேன்னா, திரும்பி உங்களுக்கு சி பக்கத்தில் அங்கே என்ன இருக்குது, டிசி தான் இருக்குது. அப்போ நான் அந்த சிக்கு பக்கத்தில் டிசி தான் போட முடியும். இப்போ என்னது, இது எத்தனை தான் போனால் டிசி டிசி தான் வரும், கேப்ஸுன்றது போக மாட்டுது. அப்போ இந்த டேர்மும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ ஆஃப்டர் ரிமூவிங், ஓகே, ஆஃப்டர் ரிமூவிங் த யூஸ்லெஸ் சிம்பிள் வந்து என்ன இருக்குது அப்படின்றதான் நம்ம இதோட ஆன்சராக எடுத்து எழுதணும். இப்போ இது வரைக்கும் நம்ம எடுத்ததில் எதுலாம் வந்து மாறி இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம எடுத்தது மாறி இருக்குது. அப்போ நம்ம அந்த டேர்ம் எடுத்துக்கணும். அப்போ எஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஏபிஎஸ் அப்படின்றத எடுத்துக்கணும், ஏன்னா இந்த டேர்ம் மாறி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏபிஏ. இந்த டேர்ம் மாறுச்சா, இல்லை மாறல. அப்போ நம்ம இதை எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஏபிபி, இது வந்து மாறுச்சா, அப்போ நம்ம இதை எடுத்துக்கணும். ஸ்லாஷ் போட்டு பக்கத்தில் எழுதிக்கோங்க, ஏன்னா எல்லாமே எஸ் டேர்ம் தான். ஏபிபி இதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, எஸ் முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட்டு வந்து பி டேர்மில் இது ரெண்டுமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. அப்போ பின்னு போட்டுட்டு நம்ம இது ரெண்டுமே எடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்குது, ஏபின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் ஏ இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னது, இந்த சிடி வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சியோடது பண்ணோம். சியோடது பண்ணும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. நம்ம கொஷினை மட்டும்தான் எடுத்து வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா அந்த கொஷினை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஆன்சர் எடுத்துக்கூடாது.